இந்த மாநாடு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்ற இடத்தில் பலவிதமான விமர்சனங்கள் இருக்கு. அணுக்க சக்தியாக இருப்பவர்களும் விமர்சிக்கிறாங்க. தமிழ் பண்பாட்டின் கூறுன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாருன்னா நீங்க தமிழ் பண்பாட்டின்படி நீங்க நடக்கல அப்படின்னு. சரி, இந்த சைடு வந்து பார்த்து இந்து மத நம்பிக்கை உரியவர்களுக்கான இந்த மாநாடு அப்படின்னா நீங்க தொடர்ந்து இந்து மதத்தை எதிர்த்தவங்க, சனாதனத்தை எதிர்த்தவர்கள், அதற்கு எதிரான நிலைப்பாடு நீங்க நடத்தக்கூடாது, இந்து சமய அறநிலைத்துறை நடத்தும். எல்லா பக்கமும் திமுக அரசுக்கு விமர்சனமும் நெருக்கடி தானே இருக்குதுல்ல? இல்லை, அதாவது இதில் எந்த நெருக்கடியுமே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கருத்து இருக்கும், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அரசாங்கன்றது எல்லாருக்குமான அரசாங்கமாக இருக்கணும். நாங்கள் மோடி மாதிரி ஆட்சி செய்ய முடியாது. நாங்கள் பிரதமர் பதவியில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து தேர்தலுக்காக போயிட்டு சிறுபான்மை பெரும்பான்மை நாங்கள் எந்த இடத்துலையுமே பேசலை இது வரைக்கும். சார் சொன்னார், சனாதனத்தை பற்றி பேசினார், இந்து மதத்தை பற்றி பேசினார். நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், இந்து மதமாக இருக்கட்டும், இல்லை சனாதன மதமாக இருக்கட்டும், இல்லை சன்மதமாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், நாங்கள் சொல்கிறது அதில் இருக்கிற குளறுபடிகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் யாரோட மதத்துக்கும் யாரோடைய உணர்வுக்கும் எதிராக நாங்கள் எந்த இடத்துலையுமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, வாக்கு வங்கி அரசியலுக்காக பண்ணுறோன்னு அவர் சொல்கிறாருல்ல, நாங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சகோதரர் என்ன தெளிவாக புரியணும், ஓட்டு குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறார். மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா 2021 நாங்கள் வாங்கின ஓட்டு வந்து 45%. இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிறது 47%. ஐயாவுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் போய் எடுத்து செக் பண்ணி. சரி, வாக்கு வங்கிக்கு இல்லைன்னா வேறு என்ன நோக்கம்? இந்த முருகன் மாநாட்டின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்களே. இல்லை, என்ன நோக்கம்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் தேவைப்படும் சார். நீங்கள் நேற்று ஒரு விஷயம் இருக்கும், இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்கும், நாளைக்கு ஒரு விஷயம் இருக்கும். இன்றைக்கி பக்தர்களுக்கு அது தேவைப்படுதுன்னு அவங்க கேட்கும்போது இந்து அறநிலையத்துறையாக, அதாவது நீங்கள் சொன்னது 1920 பனங்கல் அரசர் கொண்டு வந்த அந்த சட்டத்திலேருந்து, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்து அந்த சட்டம் ஒரு இந்து அறநிலையத்துறையோட சில வேலைகளை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட அடிப்படையில் நாங்கள் இங்கே இந்து அறநிலையத்துறையை செயல்படுது. அதை கடந்து இந்த அரசுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல. நான் அண்ணன் சொன்ன மாதிரி அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும், அனைத்து சாதியின் அர்ச்சனை ஆகலாம், அதே மாதிரி பெண் ஓதுவார்கள் நியமித்தது, இதெல்லாம் யார் சார் செஞ்சது? திமுக தானே சார். இல்லை, அது நடக்கலைன்றாங்க. அது அத்தனை கோரிக்கைகள், அந்த முழக்கங்கள் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இந்த பண்டிகை விழாவை மாநாட்டை நடத்துறீங்க. ஒன்று, அந்த மாநாட்டின் உட்கூறாக இப்போ ஏன் திமுக வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லைன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடில் நீங்கள் நின்னீங்கன்னா நிற்கலை, இந்த மாநாட்டின் தன்மை அப்படி இருக்குன்றாங்க. அப்போது கொள்கை அளவுலையும் இந்த அரசுக்கு சிக்கல் இருக்குது, வலுவுதுன்றது தானே விமர்சனம். சார், அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்கிறீங்களே சார். அரசாங்கம் எல்லாருக்கும் தானே அரசாங்கம். அப்போ மத நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட சொல்கிறீங்களா நீங்கள்? அப்போ அவங்களுடைய உணர்வுக்கு அப்போ மரியாதை இல்லையா? அப்போ இந்த நாட்டில் எல்லாருக்கும் ஒரு உணர்வு இருக்குது, எல்லாருக்கும் அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும். நீங்கள் அவங்களுக்கு எதிராக நம்ம எப்படி செயல்பட முடியும்? அவங்களையும் நம்ம அரவணைக்கணும். இல்லைன்னு அண்ணன் சொன்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களையும் அரவணைக்கணும், இருக்குதுன்னு சொல்கிறவங்களையும் அரவணைக்கிறோம். அதுக்கு தான் நம்ம ஆட்சி செய்கிறோம். நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கன்னு சொல்லி யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. மதன்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட விருப்பம். அவங்க விரும்புகிறாங்க, விரும்பலை, கும்பிட்றாங்க, கும்பல்ன்றது அவங்களுடைய செயல்பாடு. ஸோ பக்தர்களுக்கான மாநாடு இது. ஆமாம், அதாவது அதை நம்புறவங்களுக்கான மாநாடு. அதை நீங்கள் பக்தியாக நம்பினா பக்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம மாநாடு, பண்பாடாக நம்புறவங்களுக்கு பண்பாடுக்கான மாநாடு, கலாச்சாரமாக நீங்கள் நம்பினீங்கன்னா கலாச்சாரத்துக்கான அது ஒரு மாநாடு. இல்லை, இப்போ நம்ம பண்பாடுக்கான மாநாடுன்னு நாங்கள் நம்புகிறோம், வரவேற்கிறோம், முருகனுக்கு மாநாடு நடத்தி தான் ஆகணும், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது தமிழ் பண்பாடு மாநாடா இல்லை, முதல்ல தமிழே இல்லையே, அதுக்கு முதன்மை இல்லையே அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி தமிழ் பண்பாடு மாநாடுன்னு சொல்ல? இப்போ நேற்று காலையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழை தவிர அந்த மேடையில் வேற ஏதாவது ஒரு மொழி ஒழிச்சுதா? இப்படி ஒரு கேள்வி யாராவது பதில் இருக்கா? நிச்சயமா கிடையாது. தமிழ் தான் ஒழிக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு விஷயம்தான் சார், அதாவது யார் இதை குறை சொல்றா, அவங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ பிஜேபி குறை சொல்லுது, இல்லை ஆர்எஸ்எஸ் குறை சொல்லுது, இல்லை இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க சிலர் குறை சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய நோக்கத்தை நீங்கள் பார்க்கணும். என்ன நோக்கம்? அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு கடைசியாக அவங்க நம்பி இருந்தது இந்த நாட்டில் இருக்கிற பிஜேபி. உதாரணத்துக்குன்னு வச்சிங்களேன், பிஜேபியோட மிகப்பெரிய ஆயுதம் என்ன? மதம். அந்த மதத்தை மட்டும்தான் அவங்க வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்களே தவிர வேற எதை வச்சு அவங்க அரசியல் பண்ணலை. வளர்ச்சி கொடுப்பேன்னு சொன்ன மோடி அவர்கள் கூட வளர்ச்சி கடைசியா. இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா, பாஜக எங்களை இந்து மத விரோதியாக சித்தரித்தாங்க, விமர்சிச்சாங்க, அதுக்கு நாங்க வந்து எதிர்வினையாக இந்த மாநாட்டை நடத்தி இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது திரும்பவும் சொல்ற, இது வந்து ஒரு துறையோட வேலை, இந்து அறநிலையத்துறையோட வேலை.
அது அரசோட சம்பந்தப்பட்டது தான். இல்ல அதுதான் சொல்றேன், தனி என்டிட்டி. அதாவது தனியா என்டிட்டி இல்லைனாலும் இது மற்ற துறைகள் மாதிரி இல்லாம வெள்ளையரோட ஆட்சி காலத்திலேயே உருவாக்கப்பட்ட துறை. நீங்க அந்த காலகட்டங்களில் இது எப்படி செயல்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதோட செயல்பாடு ரொம்ப முக்கியம் இல்ல. நீங்க இன்னைக்கு இந்த 38,625 கோயில் இருக்கு இந்து சமய அறநிலையத்துறைய கட்டுப்பாட்டில். அதுல பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிற வருமானம் உள்ள ஒரு கோயில்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஆறுபடை வீடு, திருவரங்கம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோயில் தான். அதே இடத்துல 10,000 ரூபாய் கீழே வருமானம் இருக்கிற கோயில் பாத்தீங்கன்னா 34,082 கோயில் இருக்கு. சரி. சோ இந்த 2 கோயிலையும் செயல்படுத்தணும். இந்த 2 கோயில்களையும் செயல்படுத்தணும்னு வரும்போது அரசாங்கம் வருஷத்துக்கு 100 கோடி கொடுத்து ஒரு கால பூஜை என்ற அடிப்படையில் நீங்க சொல்வது திருப்பணிகளை நாங்க செய்யறோம். நித்யானந்த் என்ன சொல்றாருன்னா இந்து அறநிலையத்துறை அதுக்குள்ள செயல்படக்கூடாது, அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், சோம்நாதர் ஆயல் கோயில் இருக்குல்ல, அதுல மோடி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ட்ரஸ்டியா இருக்காரா இல்லையா? அமித்ஷா இருக்காரா இல்லையா? யோகி ஆதித்யநாத் இருக்காரா இல்லையா? அப்ப நீங்க ஏன் அதை கடந்துட்டு நேரா இங்க பேசுறீங்க? அது இன்னொரு தலைப்பு, அது விரிவாக பேச வேண்டியது, அதுக்கான நேரமும் நமக்கு இல்லை. இந்த மாநாடு குறித்தே தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன்.